உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜனமானவங்களுக்கு எந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வங்களோடும் செல்வாக்கோடும் புகழோடும் நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கும் நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் நம்மளுடைய உடம்பில் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நமக்கென்று இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலம் இது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கல்களையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயம் எது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஆலயம் உங்களுடைய வாழ்க்கையில் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபாடு மேற்கொள்ளணும். அப்படி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சென்று நீங்கள் வழிபாட முடியலன்னா ஒரே ஒரு முறையாவது இந்த பூமியில் நீங்கள் ஜனனமாகி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆலயம். அதாவது அந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தீயத்தூர் புதுக்கோட்டை சகசர லக்ஷ்மி ஈஸ்வரர் கோயில். அதாவது இவங்க இந்த புதுக்கோட்டை தீயத்தூரில் இருந்து தான் இந்த உலகம் முழுவதும் அருள் பாழிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கென்று இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலம் சகசர லக்ஷ்மி ஈஸ்வர கோயில், தீயத்தூர் புதுக்கோட்டை. அதாவது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீயத்தூர், அங்கே போயிட்டு நீங்கள் நான் சொல்லக்கூடிய அருள்மிகு சகசர லக்ஷ்மி ஈஸ்வர பகவான் இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளுங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பட்டம், பதவி, புகழ், அதிகாரம் எல்லாமே கிடைக்கும். திருமணம் நடைபெறவில்லையே என்று இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திரபாக்கியம் இல்லையே என்று இருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். வெளிநாடு செல்ல முடியவில்லை என்று இருப்பவர்களுக்கு வெளிநாடு போகலாம். வீடு கட்ட முடியவில்லை என்று இருப்பவர்களுக்கு வீடு கட்டலாம். இடம் வாங்க முடியவில்லை என்று இருப்பவர்களுக்கு இடம் வாங்கலாம். இப்படி எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பாங்க. அதாவது நமக்கென்று இருக்கக்கூடிய நட்சத்திர பரிகார ஸ்தலத்திற்கு நமக்கு போகிறதுக்கு முடியாது. அப்படி நாம் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு சென்று வந்து விட்டோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த ஆலயத்திற்கெல்லாம் அந்தந்த நட்சத்திரத்திற்குரியவர்கள் செல்வது ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் இது சாத்தியக்கூறு ஆகுமா, நம்ம போயிட்டு அந்த ஆலயத்தை வழிபாடு செஞ்சுட்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடங்கல்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய இந்த தோஷங்கள், பாதகங்கள்லாம் நம்ம விட்டு நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணிங்கன்னா, அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள்லாம் நம்மளை விட்டு நிவர்த்தியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்காது. ஆகையினால நம்மளுடைய முயற்சியில் தான் நாம் சென்று வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய காலண்டரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த நாளில் நீங்கள் அந்த ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதன் பிறகு சிறப்பாக இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.